என்னுடைய பேர் வந்து மூர்த்தி, சமூக ஆர்வலரா இருக்கேன். நான் வந்து அரசியல் கட்சியிலும் செயல்பட்டு இருக்கிறோம். கோவை மாவட்டம் சரவணம்பட்டி அருள்மிகு மருதாசல முருகர் கோயில், அங்க வந்து ஒரு மலை, சத்தி மெயின் ரோட்ல ஒரு மலை ஒண்ணு இருக்கு. அந்த கோயில்ல வந்து ஒரு பாரம்பரியமான கோயில். அந்த கோயில் வந்து சின்னவடம்பட்டி சிறவை ஆதீனத்துக்கு ஒரு சொந்தமான கோயில். அவங்க தான் அதை பராமரிச்சுட்டு இருந்தாங்க முதல்ல. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கோயில்ல வந்து எந்த விதமான பராமரிப்பும் இல்லாம மின்விளக்கு எதுவுமே இல்லை. அந்த மடத்திலிருந்து ஸ்ரீகாந்த் என்பவர், அவர் துறவி, தாய் தந்தை இல்லை அவருக்கு. அவரை வந்து அந்த கோயில இருந்து அனுப்பி வைக்கிறாங்க அந்த கோயிலை பராமரிப்புக்காக. அந்த கோயில போய் அவர் படிப்படியாக இருந்த ஒவ்வொரு விஷயத்தை டெவலப் பண்ணி அந்த கோயிலை வந்து மென்மேல் செவ்வாய்க்கிழமை மற்ற பூஜைகள் நடைபெற பொதுமக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லைன்னா வருஷம் ஒரு முறை காணும் பொங்கலுக்கு மட்டும் தான் அங்க வருவாங்க பொதுமக்கள். சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற 50 கிராமத்தை சேர்ந்தவர்களும் காணும் பொங்கலுக்கு வருவாங்க. மற்ற நாளெல்லாம் அதிகமா வரமாட்டாங்க. இப்ப அந்த கோயில்ல வந்து பல்வேறு வளர்ச்சி பணிகள் நடைபெற்று இன்னைக்கு அந்த ஸ்ரீகாந்துடைய முன்முயற்சியால தான் நல்லா நடந்துட்டு இருக்குது. அந்த கோயிலோட சிறப்பு அங்க போனா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். அப்புறம் ஏதோ மன கஷ்டம் இருந்தாலும் அங்க வந்து கோயில்ல வந்து போனவங்களுக்கு அந்த கோயில்ல சிறப்பான இதெல்லாம் இருக்கு. அந்த கோயில் வந்து ஒரு நிறைய வரலாறு இருக்கு. முருகர் அந்த அந்த பழனியில் இருக்கக்கூடிய வடிவமே இந்த கோயிலும் அப்படியே இருக்கு. அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு வளர்ச்சினாலே ஸ்ரீகாந்த் தான். ஸ்ரீகாந்த் ஏன்னா அவருக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது, ஒரு குடும்பமே கிடையாது. முழுக்க அது துறவி கோயிலே இருப்பார் அவர். அதனால வந்து அங்க வந்து ஒரு பரிமள சபா அமைப்புன்னு வச்சுட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பதிவு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அத ஒரு ஸ்கீம்ல பண்றாங்க. ஒரு ஸ்கீம் நாங்க பெட்டிஷனா கொடுத்து ஸ்கீமுக்குறாங்க. ஆனா என்னன்னா இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி பாத்தீங்கன்னா முறைப்படி விளம்பரம் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரஸ்ட் நியமிக்கப்படுகிறோம், அதுல வந்து நீங்க பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கணும்னு சொல்லி எதுவுமே அவங்க பண்ணல. நாங்க நிறைய பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா அது நடவடிக்கை இல்ல. ஆமா, ஜீவோ வந்து ஒரு கோயில்ல வந்து HRNC கோயில்ல தொடர்ந்து 5 வருடம் பணிபுரிந்தால் அந்த பூசாரிக்கு வந்து அவங்க நிரந்தரப்படுத்தணும் ஒரு ஜீவோ இருக்கு. அதை வந்து ஸ்ரீகாந்துக்கு அதை பொருத்த மாட்டேங்குது. 30 ஆண்டு காலமா இருக்கிறாரு, அதை அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி 15 நாள் மேல 15 நாள் கீழே இருக்கிற சிஸ்டத்தை மாத்தி ஒரு கால பூஜை தான் அது. ஸ்ரீகாந்த் ஒருத்தரே அங்க போகுது அந்த கோயில்ல வந்து. ஆனா நாங்க வந்து அவருக்கு ஏன் நாங்க வந்து இப்போ பொதுமக்கள் திருட்டு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா, அவர் அந்த கோயில் ஒரு நல்ல புனிதமா ஒரு ஆத்மாத்மா செயல்படுறாரு. அதுக்காக நாங்க வேற எந்த உள்நோக்கமும் எதுவும் கிடையாது. அவங்களுக்குமோ எங்களுக்கு எந்த விதமான உள்நோக்கம் கிடையாது. ஒரு சமூக நோக்கத்துக்காக ஒரு புனித தலம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பொதுமக்கள் சுதந்திரமா போயிட்டு வரணும். அரசு சொத்து அரசை வச்சுக்க வேண்டியது எங்களுடைய கொள்கை வழியா. தனிநபர்கள் அந்த கோயிலை வந்து சுரண்டை பிழைக்க கூடாது எங்களுடைய நோக்கம் வழியா. வேற எந்த விதத்திலும் எங்க மேல யாருக்குமே பொங்கல் நிகழ்வு வருடம் நடக்கும். அது வந்து யாருமே நடத்த வேண்டியதில்லை. யாருமே வந்து அது நடக்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்துருவாங்க. அது இன்னைக்கு காலங்காலமா நடக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 50 கிராமத்தை சேர்ந்த குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் வந்து ஒன்று கூடி மலைப்பகுதியில் உட்கார்ந்து வந்து எங்களை ஒரு விட சிறப்பா இருக்கு. அது ஒரு நாள் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அந்த பூஜைக்கு வந்து 2 பேருமே கலந்து இல்ல அந்த பூஜைக்கு அது பூஜை பெருசா மேல போறவங்க போவாங்க. அதான் 15 நாள் சிஸ்டம். 1 to 15, 15 to 30. உங்களோட கோரிக்கை 30 நாளுமே ஸ்ரீகாந்த் 30 நாளுமே ஒருத்தரே போதுங்க. ஒருத்தர் தான் பூஜை மந்திரனா இவர் ஏன் நாங்க அப்படி சொல்றோம் அப்படின்னா, இவர் அங்கேயும் இருக்கிறவர், வெளியிருந்து பூஜை பண்றதுல அவரு இருக்கிற டைம்ல வந்து 5 மணிக்கு மைக் செட் போட்டுருவாரு. மற்ற எல்லா விதமான பூஜைகள் நடக்கும். மற்றவங்க வந்தாலும் 7 மணி 8 மணிக்கு தான் வருவாங்க. அதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுக்காக நாங்க இவ்வளவு வற்புறுத்தி சொல்றோம். வேற ஒண்ணும் இல்லை. அதே போல தாய்மாரை குழந்தை காட்டினாரு. அவர் பூசைங்க மேல அவருக்கு பல தாய்மாரை குழந்தை காட்டினார். அதனால அவருக்கு இன்னும் நிறைய மதிப்பு. அதைத்தான் நான் பொறுத்தாரு. இந்த கோயிலுக்கு விரட்டணும் அப்படின்னு குறிக்கோள ஒரு பனிமலா சபைக்கு போது ஒரு சிம்பிளா அவர் பக்கம் புரியாது. நாங்க எங்கேயுமே பொதுமக்கள் நன்றி. அரசாங்கத்துக்கு வருமானம் வரைக்கும் தனிப்பட்ட மாதிரி எடுத்து போயிடலாம். அரசாங்கத்துக்கு வருமானம் கம்மி பண்ணிட்டு அவன் வருமானம் தனி கொடுக்குறாங்க. அரசாங்கம் இந்த அமைச்சு வந்து
உண்மையானது நடக்கும். ஏன்னா காவல்துறைக்கு ஒத்துழைக்கணுங்க. இப்போ அதே